மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டப்பேரவை தேர்தலின் இறுதி நாள் பிரச்சாரத்தில் இருக்கிறோம். அனைத்து தலைவர்களும் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தலைநகரான சென்னையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க. களம் இறுதி கட்டத்தில் யாருக்கு சாதகமாக இருக்குது, யார் இந்த தேர்தலில் வெல்ல போகிறாங்க, அடுத்து ஆட்சி அமைக்க போவது எந்த கட்சி, இதை பற்றி விரிவாக பேசுவதற்காக ஐபிசி தமிழுடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் ஜெயலலிதா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் எதையாவும் நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். ஜனனி சகோதரர் வணக்கம். யாருக்கு களம் சாதகமாக இருக்குது? ஏன்னா பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு இப்போ சென்னையை நோக்கி கவனத்தை செலுத்துகிறாங்க. இன்றைக்கி தான் ஒரு நாள் தான் பிரச்சாரத்துக்கு டைம் இருக்குது. எப்படி இருக்குது களம்? எல்லா தலைவர்களும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை ஆல்ரெடி முடிச்சிட்டார். அவர் சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசி பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். எல்லா தலைவர்களும் எல்லா மாவட்டங்களையும், விஜயை தவிர மற்ற முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற தலைவர்கள் மாவட்டங்களில் ஒரு இடத்துல இல்லாமல் இப்போது கனிமொழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கனிமொழி, உதயநிதி இவங்க 2 பேருடைய பிரச்சாரம் திமுக 3 பேர் பிரச்சாரத்துக்கு இருக்கிறதுனால அவங்களுடைய பிரச்சாரம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஷெடியூல் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. முதலமைச்சர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் பேசுகிறார். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலையும் இல்லை மாவட்டத்தில் ஒரு இடத்துல முதலமைச்சர் பேசுகிறார். அதற்கு பேர் இவங்க 2 பேருடைய ஷெடியூல் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, உதயநிதி நகர்ப்புறங்கள் வழியாகவும் கனிமொழி கிராமப்புறங்கள் வழியாகவும் ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திருவாரூரில் பார்த்தப்போ கனிமொழி அவர்கள் பிரச்சாரம் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கே மெயின்லேருந்து ரொம்ப தூரம் உள்ளே போக வேண்டியிருந்தது. தொகுதிகளுக்குள்ளே கிராமங்களுக்குள்ளே அவங்க அதிகமாக பயணிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய அந்த ரூட் இருந்தது. அவங்க கனிமொழி அங்கே பிரச்சாரம் பண்ண அதே நாளில் பாஜகவினுடைய முன்னாள் மாநில திரு அண்ணாமலையுமே அங்கே பிரச்சாரம் பண்ணுறார். அதே காலகட்டத்தில் அவர் மெயின் ஏரியாக்களில் பண்ணுறார். திருவாரூர், நன்னிலம்னு சொல்லிட்டு தொகுதியினுடைய தலைமை இடங்களில் பண்ணுறார். ஆனால் கனிமொழி அவங்க எங்கே பேசுகிறாங்க அப்படின்னா, திருவாரூர் தொகுதிக்கு உட்பட்ட கப்பனாமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அவங்க பேசுகிறாங்க. அது ஒரு சிங்கிள் ரோடு இருக்கிற கிராமம். அதுக்கு பிறகு அங்கேருந்து நன்னிலம் தொகுதியில் கோவிந்தகுடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நமக்கு பெருசாக அறிமுகம் இல்லாத இடங்களில் அவங்க பேசுகிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் தலைவர்களை பார்க்கணும், அவங்க மாவட்ட தலைநகர்களுக்கு போகிற மாதிரி இருக்கணும். அந்த இதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அவங்களே உள்ளே போய் பேசுகிற மாதிரியான விஷயங்கள் அவங்க பிரச்சாரத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, தமிழ்நாடுல ஓரளவுக்கு நம்மளும் பயணித்ததில் பெரிய அளவில் தேர்தல் அறிக்கை தொடர்பான விஷயங்கள் பேசுபொருளான மாதிரி தெரியல. எல்லா கட்சிகளுக்குமே அவங்க தேர்தல் அறிக்கை மக்களுக்கு போர் அடிச்சிருச்சா, இல்லை நீங்கள் புதுசாக என்னத்தை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் நகர்ந்துட்டாங்களா அப்படின்றது தெரியல. அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரு பெரிய சைலன்ஸுமே இருக்குது. ஆட்சிக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஆட்சி மாறியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பயணித்த வரைக்கும் தெரியல. நம்ம இதயா சார்கிட்ட போயிடலாம். அவருடைய சர்வே எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு. இதயா சார் வணக்கம். களம் நம்ம துக்குளக்காக பார்த்தது ஜோன் வைஸ் பார்த்து அந்த ரிசல்ட்லாம் முன்னாடியே வெளியிட்டு முடிச்சிட்டோம். அதற்கப்புறம் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சில தனிப்பட்ட நபர்களுக்காக, பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம அதை கொடுத்தாலுமே அவங்க மாத்திடுவாங்க. எங்க வீக்கா இருக்குன்னு பார்த்து அந்த ரிசல்ட்லாம் மாத்திடுவாங்க. அதனால நம்ம அதை சொல்லியும் இல்லை. அதனால இப்போதைக்கு நம்ம துக்குளக்கோடைய நான் பண்ணதை வச்சு அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஃபேவராக இருக்கு. மீண்டும் திமுக ஆட்சி 2.0 அவர்கள் சொல்கிற மாதிரி 2.0 ஆட்சி மலர்வதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நிலவரதான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி சார், இப்போ சமீப நாட்களாக சில விஷயங்கள் இங்கே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதிமுகவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் கெயினாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் உண்மையிலே இந்த மொமெண்டம் களத்தில் இருக்கா? இல்லைங்க, முதல்ல ஒரு எடப்பாடி பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் மறுக்கல. கிரௌடு கூடி இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மள விஜயை தவிர எல்லா கிரௌடுமே, எல்லா கட்சிகளுடைய கிரௌடுகளுமே நீங்க கூட ஒரு 5 லட்சம் செலவழிச்சீங்கன்னா திரும்ப ஒரு 2000 பேரை சேர்க்கலாம் அப்படின்ற அளவு இருக்கு. ஏன்னா எல்லாமே பணம் கொடுத்து நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா அங்க இருக்க சுத்தி வாகனங்கள் நிற்கும், எல்லாரையும் ஏத்திட்டு இறக்குறாங்க. அதனால அதுல எனக்கு பெரிய அந்த கூட்டம் கூடி இருக்கு எடப்பாடிக்கு அப்படின்றத நான் ஏத்துக்க வருவேன். அது எந்த கட்சிக்கா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, இப்ப கூட்டணி கட்சிகளுக்காக இருந்தாலும் சரி, அதிமுக அல்லது பாஜக எந்த கட்சியா இருந்தாலும், விஜயை தவிர வேற யாருக்குமே பெரிய அளவுல கூட்டம் வர்றதில்ல. அப்படி வந்தா அது திட்டமிட்டு அது பணம் கொடுத்தோ அல்லது ஆர்கனைஸ்டு ஒரு கூட்டமா தான் நான் பாக்குறேன். இப்ப விஜய்க்கே அது ஆர்கனைஸ்டு கூட்டமா இப்ப மாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தகவல்கள்லாம் வருது. வேற இடங்களுக்கு போன் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்புகள்ல தகவல் போட்டு கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி தகவல் எல்லாம் போகுது. ஆமா, சோ அது மாதிரி ஆமா, அது பணம் இல்லாம வேணா அந்த ஆர்கனைஸ்டு கூட்டம் வரும். இவங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டணி கட்டாயம் இருக்கும். அதனால எனக்கு என்னைய பொறுத்தளவுல அதிமுகவுக்கு பெரிய மொமெண்டம் வர்ற மாதிரியோ, இப்ப லேட்டஸ்டா சில கருத்து கணிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இழுபறி சட்டமன்றம் வர்றதுக்கான, பொங்கு சட்டமன்றம் வர்றதுக்கான, அசம்பிளி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க மாதிரி ரிசல்ட் போடுறாங்க. ஆனா என்னுடைய சர்வே பொறுத்தளவுல அந்த மாதிரி எங்கேயுமே நான் பார்க்கல.
ஏன்னா அதிமுகவுக்கு நீங்க எதிர்பார்க்குற அம்சம் நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மொமெண்டம், ஒரு அந்த ஸ்பீடு பிடிச்சி அந்த மாதிரி போற மாதிரியோ இல்ல ஏராளமான தொகுதிகளில் அதிமுகவுக்கு இணையாக எல்லா தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சினாரியாவை நான் என்னுடைய சர்வேல பார்க்கல. இதெல்லாம் இவர்களுடைய சர்வேலாம் நான் இதான் சொல்லல. பட் நீங்க இழுபறி நிறைய வச்சு அது ஒரு சேஃபா பண்ணிக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். நாளைக்கு அங்க போனாலும் இந்த இழுபறி எல்லாம் அங்க போயிருச்சு அப்படின்னு 10% மேல கொடுக்குறாங்க. எனக்கு சென்னையை தவிர கொங்கு மண்டலத்தை தவிர பிற பகுதிகளில் கடும் போட்டின்றது வெகு சில தொகுதிகளில் தான் இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா தாவேக்கா பிரிக்கிற வாக்குகள் எல்லா கட்சியில இருந்து போனாலும் கூட அது திமுகவிலிருந்து ஒரு 1/3 எடுத்தா 2/3 அதிமுக அணியில இருந்து எடுக்கிறது தான் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா நாங்க நம்ம ஐபிசி தமிழுக்கு பண்ணும்போதும் பண்ணோம். நம்ம போன தடவை யாருக்கு வாக்களிச்சீங்க, இந்த தடவை யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படின்னு நம்ம கேட்டு பண்ணும்போது அப்ப அந்த ஓட்டு டிரான்ஸ்பரை நம்மளால பார்க்க முடியுது. இந்த தேர்தலில் யாருக்கு போடுவீங்க அப்படின்ற கேள்வியோட போனா அது இந்த தடவை யார் ஜெயிப்பான்னு மட்டும் தான் தெரியும். பட் கடந்த முறை யாருக்கு வாக்களிச்சீங்க, இந்த முறை யாருக்கு வாக்களிக்கிறீங்கன்னு கேட்கும்போது நம்ம அது எப்படி போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. அதனால என்னுடைய கணிப்பு திமுக வாக்குகளை விஜய் ஈர்ப்பதை விட அதிமுக வாக்குகளை டபுளாக ஈர்க்கிறார் அப்படின்றதுனால எல்லா தொகுதியிலுமே அதிமுகவுக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு பலவீனமான சூழல் தான் இருக்கு. அதனால திமுக தனித்து வாங்குற ஓட்டு சீட்டுகளுக்கு இணையாக அதிமுகவும் வாங்கும் அப்படின்றது எனக்கு ஏற்புடையதா இல்லை. இதே சார், எனக்கு ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கடந்த முறை வென்ற இடங்களோட இந்த முறை கூடுதலாக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை திமுக ஆட்சி மெஜாரிட்டியான ஆட்சி அமைப்பாங்களா, இல்லை மைனாரிட்டியாக ஆட்சி அமைப்பாங்களா? இந்த போன்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா விஜய் நிறைய தொகுதிகளில் பிரிக்கிற ஓட்டுகள், விஜய் ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய தொகுதிகளில் திமுக அதிமுக வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போனவராக விஜய் இருக்காரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மைனாரிட்டி ஆட்சியை தவிர்த்து மெஜாரிட்டியாக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுது. ஏன்னா கடந்த முறை இப்போ கூட்டணி பங்கீடுலாம் பேசும்போது கூட்டணி ஆட்சி இது போன்ற பல்வேறு விடயங்கள் அப்போ எழுப்பப்பட்டது. ஸோ அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் திமுக தனிப்பெரும்பான்மையான ஆட்சியை பிடிக்கிறதுக்கு? திமுக உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத எனக்கு அந்த கள நிலவரத்தை பத்தில எந்த சந்தேகமும் இல்லை. சில தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த தேர்தல் இல்லை. இப்ப நானுமே பத்திரிகையாளர் தான். நான் 96ல இருந்தே நான் பத்திரிகையாளர் இருந்தாலும் துக்குளத்துல இணைந்த பிறகு 98ல இருந்து நான் தேர்தல் பாக்குறேன். ஆனா இவ்வளவு தேர்தலையும் ஒவ்வொரு தேர்தல்களையும் இந்த மாதிரி முடிவெடுக்க முடியாதவர்கள் அல்லது தாங்கள் விரும்பும் ரிசல்ட் வராதுன்னு தெரிஞ்சுக்கிறவங்க அல்லது கணிக்க முடியாதவர்கள் எல்லாருமே சொல்றது ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துடும் அப்படின்னு தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. 2006 தவிர வேற எந்த தேர்தலையும் அந்த மாதிரியான முடிவுகள் வரல. 2006ல அதிமுக தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி நேரத்துல அந்த அவருடைய திமுகவின் தேர்தல் அறிக்கை மாற்றி அந்த திமுகவுக்கு ஒரு கடைசி நேர வெற்றியை கொடுத்தது. அது கொஞ்சம் குறைவான சீட்டுகளோட இருந்துச்சு. மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுகன்னு சொல்லி தொடர்ந்து ஜெயலலிதா விமர்சனம் பண்ணார். அந்த தேர்தலை தவிர மீதி எல்லா தேர்தலையும் அந்த தொங்கு சட்டமன்றம், அப்ப கூட தொங்கு சட்டமன்றம் கூட்டணி ஆட்சி பேரம் பேசுதல் அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இயல்பா திமுக ஒரு மெஜாரிட்டி வாங்கியிருந்தா எந்த மாதிரியாக ஒரு அரசு அமைச்சிருக்குமோ அதே மாதிரி எந்த சலசலமும் இல்லாமல் 5 வருடம் நிரந்தர ஆட்சியை அது நடத்தி முடிச்சது. இப்ப எப்படி பிஜேபி கவர்மெண்ட் சென்ட்ரல்ல மைனாரிட்டியா இருந்தாலும் எந்த வித சலசலப்பும் இன்றி அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டு இருக்கோ அதே மாதிரிதான் 2006ல திமுக ஆட்சியும் நடந்தது. அதனால இந்த தொங்கு சட்டமன்றம் அப்படின்றது எனக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன்னா கள நிலவரம் அப்படி இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி அங்க விஜய் வாக்குகள், நீங்க விஜய் வாக்குகள் திமுக இருந்து போகும் அப்படின்னு சொல்றவங்களே நீங்க என்ன மெஜாரிட்டி சொல்ற காரணம் அவங்க விடுதலை சிறுத்தைகள் வாக்கு சதவீதம் போயிடும். இல்ல இன்னொரு பாயிண்ட் அடிஷனலா சொல்றாங்க சார். என்னன்னா கடந்த முறை திமுகவுக்கு விழுந்த ஓட்டுகள்லாம் விஜய் ரசிகர்கள் ஓட்டு பெரும்பான்மை திமுகவுக்கு தான் போயிருக்கும். ஆனா இந்த முறை விஜயே கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது திமுக இருந்து அந்த வாக்குகள்லாம் இப்போ விஜய்க்கு மடைமாற்றப்படும் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்களா சார்? இல்ல பிரபு, நான் இதே சார் இந்த கேள்வி நானும் ஒரு ஆர்டர் ஒன்று சேர்த்துக்கிறேன். பிரபுவோட கேள்வி இப்படி கேட்டா சரியா இருக்குமா? திமுக நிறைய பேர் விஜய் ரசிகர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல நான் சொல்றேன், நீங்க இதுக்கு முன்னாடி இப்ப அணிலாம் ஒரு கிண்டல் பண்றாங்களே அது எதனால வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 2011 ஜெயலலிதாவுக்கு அணிலா உதவுனதுனால. அப்புறம் எப்படி அவங்க அந்த ரசிகர்கள் திமுக ஓட்டு போட்டாங்கன்னா எந்த அடிப்படையில் அதை கணிக்கிறீங்கன்னு தெரியல. அவர் அதிமுக வேலை பார்த்து போய் போயஸ் காரன்ல காத்திருந்து அப்படிதான் பண்ணாரு.
அதனால அவர் வந்து திமுகவுக்கு அவர் ரசிகர்கள் எல்லாம் திமுக இருக்காங்க. அவருக்கு யங்ஸ்டர் ஓட்டு பூரா திமுக இருந்துச்சு. சீமானுக்கு அப்புறம் 8% எப்படி வந்துச்சு? அதனால வந்து எல்லா கட்சிகளுக்குமே அவருடைய வாக்குகள் போகும். அதுல நீங்க வந்து திமுகவுக்கும் போகும். இப்ப மைனாரிட்டி ஓட்டு, கிறிஸ்டியன் ஓட்டு, முஸ்லீம் பெண்கள் வாக்குகள் 100% ஏறக்குறைய 99% இல்ல 95% வந்து திமுக தான் விழுந்துட்டு இருந்துச்சு. அதில் இப்ப வந்து விஜய் சேதாரத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கலாம். ஆனா விஜய் ரசிகர்கள் வந்து திமுக தான் இருந்தாங்கன்றதை என்னால ஏத்துக்க முடியல. கடந்த முறை விஜயே வந்து அந்த கருப்பு சிவப்பு சைக்கிள்ல தான் போய் வாக்கு செலுத்தினாரு. அது ஆதவ அர்ஜுனா அப்ப போட்டு விட்ட பிட்டு அது. ஏன்னா நான் கூட தான் என்னுடைய கண்ணாடி கேஸ் வந்து கருப்பு சிவப்புல வச்சிருக்கேன், நான் திமுக மெம்பரா என்ன. அதனால வந்து அவர் ஏதோ போனாரு, அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டிய திமுக தான் வாக்களிச்சு, அதனால கருப்பு சிவப்பு சைக்கிள்ல வந்தேன்னு சொல்ல வேண்டியதானே அவரு. ஆனா அதனால வந்து அதற்கு முன்ன இப்ப இவர் என்ன சொல்றாரு, இத்தனை வருஷமா ஏமாத்தினாங்க அப்படின்லாம் திமுக விமர்சனம் பண்றாரு. அதாவது வெறும் அவங்க வந்து 21 இருந்தா ஏமாத்துறாங்க அப்படின்லாம் அவர் சொல்லல. தொடர்ந்து திமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்றப்ப அந்த ஏமாத்தின கட்சிக்கு இவர் போய் வாக்கு சேகரிச்சாருன்னு ஒத்துக்கிறாரு அவரு. அது விஜய் எங்கேயுமே குறிப்பிடல. ஆதவ அர்ஜுனா பல உலகங்கள் கொடுக்குறாரு, அதுல இது ஒண்ணு. பல விஷயங்களை தப்பா பேசுறாரு. அதுல ஆதவ அர்ஜுனா இதோ ஒண்ணு பேசினாரு, உங்களுக்காக தான் வந்தாரு, சைக்கிள் ஓட்டினாரு, கருப்பு சிவப்புல சைக்கிள் ஓட்டினாரு அப்படின்னு சொல்லி. அது வந்து ஏற்புடையதல்ல, அப்படிப்பட்ட இது இல்ல. அப்படி எந்த இடத்துல அவர் ஒரு அது என்ன ஓட்டு போற அன்னைக்கு கருப்பு சிவப்புல போய் அதுக்கு முன்னாடி போயிருந்தா கூட வாக்கு சேகரிச்சாருன்னு சொல்லலாம். பாதி பேர் ஓட்டு போட்டு முடிச்ச பிறகு இவர் போய் ஓட்டு போடுறாரு, அதுக்கப்புறம் அதுக்கான பிரச்சாரம் சொல்றது அதை ஏத்துக்க முடியல. ரெண்டாவது, விஜய் ரசிகர்கள் இன்னைக்கும் திமுக தான் இருந்தாங்கன்றது ஏற்புடைய வாதம் அல்ல. அவங்க பல பேர்கிட்ட பல கட்சியில இருந்திருக்காங்க, பல இதுல இருந்திருக்காங்க. குறிப்பா சீமானுக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் மாறுறாங்க. அதனால அவர்கள்லாம் திமுக எதிர்ப்பா. இன்னைக்கு நீங்க திடீர்னு திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவங்களா விஜய்க்காக போயிட்டு விஜய் வந்து திமுகவை இவ்வளவு எதிர்க்கும் போது அவ்வளவு இணக்கமா போக மாட்டாங்க. அதுல வந்து என்னடா இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கூச்சமா இருக்கு. இவ்வளவு நாள் தான் ஆதரிச்ச தலைவனை ஒருத்தர் புதுசா வந்துட்டு விஜய் ரசிகராகவே இருந்தாலும் அதை ரொம்ப கடுமையா தாக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் ஒரு கூச்சம் வந்துடும், ஒரு சங்கடம் வந்துடும். என்னன்னா நம்ம இவ்வளவு நாள் இருந்தவரை இவ்வளவு கேவலமா திட்டுறாரு இவரு அப்படின்லாம் ஒரு அதுவே ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். ஸோ அவர்கள் எல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக இருந்தவர்களாக தான் பாக்குறேன் நான். இன்னைக்கு நீங்க ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அவருக்கு அதிகமா போகுது. அது ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு 4ஆம் தேதி தெளிவா தெரிஞ்சிடும் அது. அதனால இப்போதைக்கு வந்து பல கணிப்புகள், பல யூகங்கள் இதெல்லாம் வரதான் செய்யும். ஆனா நாங்க வந்து முன்னாடி யாருக்கு போட்டீங்க, இப்ப யாருக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு கிடைக்கிற தெளிவு வந்து இதுதான். அவர் திமுக இருந்தும் வாக்குகளை பெறுகிறார், அதே நேரத்தில் அதிமுக இருந்து அதிகமான வாக்குகளை, அதை விட கூடுதலான வாக்குகளை பெறுகிறார்ன்றதுல எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தொங்கு சட்டசபை வரும்ன்ற மாதிரி நிறைய கணிப்புகள் வருது அப்படின்னா. தொங்கு சட்டசபை வரும் அப்படின்னு கணிப்பு வெளியிட்ட ஒரு நிறுவனம் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து இந்த ஸ்பிளிட் அவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த முறை வாக்களித்தவங்க அல்லது வந்து இப்போ விஜய் வரலன்னா நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்கு வாக்களிக்கிறப்பன்னு சொல்கிறவங்கள்ட்ட வந்து கேள்வியை கேட்டுக்கிறாங்க. அவங்களுடைய டேட்டாவே என்ன சொல்லுதுன்னா 27% அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு வந்து விஜய்க்கு போகுது, திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு 20% போகுதுன்றதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் வரும்போது இங்கே பெர்சன்டேஜில் இருந்து தொகுதியாக கன்வெர்ட் பண்ணுறதுல கருத்து கணிப்பு நடத்துகிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து பெர்சன்டேஜ் வச்சு எப்பயுமே வந்து நீங்க வந்து பண்ண முடியாது. நான் இந்த வாரத்துக்குள்ள கூட ஒரு கட்டுரை இருக்கேன், கருத்து கணிப்புகள் எப்படி பொய்க்கின்றன அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரே மக்கள்கிட்ட எல்லாரும் போறாங்க, வெவ்வேறு நிறுவனங்கள் போகுது, ஏன் தப்பா கருத்து கணிப்புகள் வருது? ஏன்னா அந்த ஜோதிடர்களை பாத்தீங்கன்னா ஒரே கிரக நிலை தான் இருக்கும். ஒருத்தனுடைய ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அவனுடைய ஜாதகமும் அதேதான், கிரகங்களுடைய நிலையும் அதேதான். ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோசிகரும் ஒவ்வொரு ரிசல்ட்டை சொல்லி அனுப்புவாங்க பலனை. அது இந்த கருத்து கணிப்புகளும் அதுல வந்து பல தவறுகள். அது வந்து நீங்க குறிப்பா அந்த பெர்சன்டேஜ் வச்சு கன்வர்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க வந்து சில மாநிலங்கள்ல கூடுதலாக வாக்கு சதவீதத்தை பெற்றவர்கள் குறைந்த சீட்டுகளை வாங்கியிருக்கார்கள். உதாரணத்துக்கு கர்நாடகா நினைக்கிறேன் நான் சமீபத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன 2016 1% தான் வித்தியாசம். ஆனால் அதிமுக ஆட்சி அமைச்சது, ஜெயலலிதா தலைமையில மீண்டும் ஆட்சி அமைச்சது. கடந்த முறை 3% வாக்கு வித்தியாசம் 2 பேருக்கும், ஆனால் வந்து திமுக ஆட்சி அமைச்சிச்சு. அதனால இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி 4% வாக்கு சதவீதம் கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேருக்கு ஈக்குவலா ஆளுக்கு 10% பிரிச்சு கொடுத்தா அது எந்த விதத்துல கரெக்டா இருக்கும்? 1% ஆட்சி மாற்றம் நடக்குது, கூடுதலான வாக்கு சதவீதம் பெற்ற ஆட்சி குறைவான சீட்டுகளை வாங்கியிருக்கு. அதுக்கு உதாரணம் இருக்கு, பக்கத்து அண்டை மாநிலம். அப்படிலாம் இருக்கும்போது வெறும் இந்த கன்வர்ஷன் வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதனாலதான் நாங்க துக்குளத்துல அதை பண்றது இல்ல. பெர்சன்டேஜ் பார்லிமெண்ட்ல சீட் வைஸ் கொடுக்குறோம். ஏன்னா அதுக்கு ஒரு குறைந்த தொகுதிகள், அதுக்கு நம்ம அலைய முடியுது.
குறுகிய காலத்துல பண்ண முடியுதுனால 234 தொகுதிக்கு இது பண்ண முடியாது அப்படிங்கறதுனால நாங்க வந்து ஜோன் வைஸ் பெர்சன்டேஜ் தான் கொடுக்குறோம். அது ஒரு பரிச்சாத்த முயற்சியா நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா அது நிச்சயமா வந்து எரர் வரதான் செய்யும். அதனால அந்த முயற்சியை நான் ஏற்கல. அதே மாதிரி சார் ஒரு 4 கார்னர் ஃபைட்டில் வந்து ஒரு 38-39% வாக்குகள் இருந்தால் போதும் கம்ஃபர்ட்டாக வந்து ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிட முடியும், அந்த கூட்டணியோ இல்லை கட்சியோ ஆட்சி அமைச்சிட முடியும். அந்த பர்சன்டேஜையும் கொடுக்குறாங்க. இப்போ தொங்கு சட்டமன்றம் வரும்னு சொல்கிற எல்லாருமே வந்து திமுக 39% வாக்குகளை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இப்போ கருத்து கணிப்புகளினுடைய அந்த அவங்களுடைய அந்த கன்வர்ஷன் ரேட்டில் தான் தப்புன்னு எடுத்துக்கலாமா மொத்தமாக? கண்டிப்பா கன்வர்ஷன் ரேட்லாம் தப்பு. ரெண்டாவது வந்து நீங்க கருத்து கணிப்புன்னு கொடுக்கும் போதே கருத்து கணிப்புனாவே தப்பா போகும்னு எல்லாருக்கும் தெரியுங்க. தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? அப்புறம் நீங்க வந்து 6% டிஃபரன்ஸ் 32 to 39, அவங்க வந்து 30, 36 இப்படிலாம் கொடுக்கறலாம் வந்து நாளைக்கு வந்து எங்களுக்கு எல்லாமே சரியா வந்துச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கருத்து கணிப்பு எடுக்கிற எல்லாரும் பாருங்க, எங்களுக்கு சரியா வந்துச்சு, அதாவது குறிப்பா எலக்ட்ரானிக் மீடியா எல்லாமே வந்து எங்களுக்கு சரியா வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. யாருமே தவறா வந்துச்சுன்னு சொல்லிக்கிறது இல்லை. ஏன்னா 2-3 சர்வே போடுறாங்க, இல்ல மாத்தி பண்ணிக்கிறாங்க. நாங்க அப்படி துக்குளக்குல அப்படிலாம் பண்ண முடியாது. போட்டா ஒரே வாரம் தான், அந்த வாரம் போட்டா பிரிண்ட் பண்ணா முடிஞ்சு போச்சு, அடுத்த வாரம் தான் அடுத்து வரும். இங்க அப்படி இல்ல, காலையில ஒரு கருத்து கணிப்பு போட்டு சாயங்காலம் ஒரு கருத்து கணிப்பு போட்டுட்டு அந்த மாதிரி வந்து கடைசியா ரிசல்ட் வரும்போது எடுத்து நாங்கள் அன்றே சொன்னோம்னு சொல்லி எடுத்து போட்டுக்கலாம். அது மாதிரியான முயற்சிகள் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது டு அது, அது டு அது, அதே மாதிரி சீட்டு வந்து இது டு அது நீங்க கருத்து கணிப்புன்றது ஒரு குத்து மதிப்பா சொல்றதுதான். அதை நீங்க கரெக்டா இத்தனை சீட் அல்லது இத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எரர் வந்தா நிச்சயம் பப்ளிக்கே ஒத்துப்பான். நீங்க 39% திமுக வருது அப்படின்னு கொடுத்துட்டு திமுக 37 தான் வந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நெருக்கமா சொல்லிட்டாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் வரும். அதை விட்டுட்டு நீங்க வந்து 32 to 39, அது வந்து 28 to 39, 36 இப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்க இவங்க வந்தாலும் வந்துடலாம், அவர் வந்தாலும் வந்துடலான்றது அது எதுக்கு கருத்து கணிப்பு நடத்தணும்? அது யார் வந்தாலும் வந்துருவாங்க. அதே மாதிரி வந்து விஜய் இங்க கூடுதலாக பிரித்தாருன்னா அவங்களுக்கு போயிடும், அவருக்கு கூடுதலாக பிரித்தாருன்னா இவருக்கு போயிடும் அப்படின்னா அது சொல்றத வந்து நம்ம கருத்துக்களை சொல்லும் போது அப்படி சொல்லலாம். விஜய் வந்து கூடுதலாக பிரித்த எங்க திமுக வாக்குகள், இப்ப உதாரணத்துக்கு மைனாரிட்டி வாக்குகள், நீங்க வந்து தலித் வாக்குகள் எங்க அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் வந்து விஜய் பிரிக்கிறது திமுகவுக்கு கூடுதலாக இருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்லலாம். ஆனா அந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு கணிப்புகள் சொல்லும் போது அதனால ரிசல்ட் இப்படி வரும்னு சொல்லணும். வெறும் வந்து நம்ம அந்த ரிசல்ட் சொல்லும் போது இவர் கூடுதலா போனா இந்த தொகுதியில் இவர் ஜெயிப்பார், அந்த தொகுதியில போனால் இவர் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு சொன்னா அது எந்த விதத்துல நியாயம்? அது நியாயமான கருத்து கணிப்பே கிடையாது. சார் பிரபு ரமணா வெயிட் பண்றாரு. நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். இப்போ ஒருவேளை வந்து விஜய்க்கு பர்சன்டேஜ் 10 கீழே குறைஞ்சா இங்க தொங்கு சட்டப்பேரவை அமைய வாய்ப்பு இருக்கா? விஜய்க்கு வந்து ஒருவேளை 10%க்கும் கீழே போனால் தொங்கு சட்டமன்றம் மட்டும் இல்ல அதிமுக ஆட்சி அமைக்க அதுக்கே சாத்தியம். அதிமுகவுக்கு எஜ்ஜு இருக்கிற ஒரு தொங்கு சட்டப்பேரவை இங்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. சோ 10 to 15 அப்படின்னா வாய்ப்பு இல்லை. 10 to 15 வந்ததுன்னா திமுக வந்து தனி மெஜாரிட்டில ஜெயிப்பாங்க. 15க்கு மேல போச்சுன்னா அவங்க சொல்ற மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்கும் இல்லையா? 20 வரைக்குமே நீங்க வந்து திமுகவுக்கு ஃபேவர். 20, 22 எங்க வந்து அது 30 தாண்டுது. சென்னையை பொறுத்தவரை சென்னையில 30 தாண்டுது விஜய்க்கு. நீங்க அங்கதான் வந்து நீங்க வந்து இவர்களுக்கான வாக்குகளும் சேர்ந்து கபலீகரம் செய்யப்படும். இல்லங்க, பொதுவா திமுகவுக்கு போறவங்க என்ன சொல்றாங்கன்னா மீனவர் ஓட்டு போதுன்றாங்க. நீங்க எந்த தொகுதியில வேணாலும் எடுத்து பாருங்க, மீனவர் கோஸ்டல் ஏரியாவை தாண்டி லேண்ட் ஏரியா தான் வந்து அதிகமா இருக்கும். நீங்க பாப்புலேஷன் மீனவர்கள் மெஜாரிட்டியா இருக்க தொகுதி இங்க இல்லவே கிடையாது. அது ஒரு 5%, 10% தான் இருக்கும். நீங்க அதுக்குள்ள ஒரு 50% போனா கூட 6%, 50% போனா கூட 3% தான் போகும். அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளுக்கும் போகுதுன்னா அந்த விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு பூரா என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு பாருங்க, ஒரு குத்துக்கு மதிப்பா கணக்கு போடுங்க. அதுல இருந்து ஒரு 1/3 போகுது அப்படின்னா அது எவ்வளவுன்னு பாருங்க, அது 1.5% தான் வரும். இந்த மாதிரிதான் இருக்காது. அதனால வந்து இது வந்து ஒரு திமுக எதிர்ப்பு வாக்குகள்ன்றது நீங்க திமுக அணிக்கு வந்து ஒரு 40, 38, 40 கிடைக்குதுன்னு வைங்களேன். மீது 60% திமுக வேணாம்னு நினைக்கிற ஓட்டு, ரைட்டா? அந்த ஓட்டுல மெஜாரிட்டி விஜய் பிரிக்கிறாருல, அதை தானே பாக்கணும். அப்ப அதுதானே அதிகமா போகும். அந்த வாக்குகளை விஜய் வந்து கபலீகரம் பண்ணும் போது அது அதிமுக தான் அதிக பாதிக்கப்பா இருக்கும். இது சிம்பிளான லாஜிக். அது நிறைய பேருக்கு புரியல. இங்கதான் போகும் அங்கதான் போகுன்றாங்க. அது அவங்களுக்கு எல்லாம் எல்லாமே May 4th தான். இல்ல சார், அவங்களுக்கு புரியலாம் செய்யும், ஒத்துக்கிற மனசு இல்ல. பிரபு ரொம்ப வெயிட் பண்றாரு, கேளுங்க பிரபு. சார் ஜெயலலிதா சொன்னாரு களத்துல வந்து வாக்குறுதிகள் அடிப்படையில எல்லா கட்சிகளுக்கும் வந்து பெரிய மக்கள்கிட்ட வந்து அனைத்து கட்சிகளும் அடிப்படையில அந்த வாக்குறுதிகள் அடிப்படையில பெரிய தாக்கம் ஏற்படல அப்படின்னு சொன்னாரு. வாக்குறுதிகள் அடிப்படையில எந்த கட்சி சார் லீட் எடுக்கிறாங்க, எப்படி இருக்கு சார் களம்? ஏன்னா ஒவ்வொரு கட்சியிலும் வாக்குறுதிகள் அடிப்படையில் நானும் அதை உடன்படுறேன். வாக்குறுதிகள் அடிப்படையில் பெருசா ஒண்ணும் பண்ணாது. இப்ப நீங்க இப்ப எல்லா இடத்துலயும் பணம் பட்டுவாடா ஆயிட்டு இருக்கு.
அந்த பணப்பட்டுவாடாவும் வந்து பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா எப்பயுமே வந்து இப்போ இடைத்தேர்தல்கள்ல வந்து நீங்க திருமங்கலம் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலாவை பிக்ஸ் பண்ண தொகுதியிலேயே பாத்தீங்கன்னா 73,000 வாக்குகள் வந்து எதிராக விழுந்துச்சு. அந்த பணம் வாங்கிக்கிட்டும் எதிர்த்து போட்டாங்க. அதனால வந்து அதிமுக ஒரு 53,000 ஓட்டு வாங்குச்சு. அதுக்கப்புறம் இவங்க நம்ம தேமுதிக ஒரு 13,000, அவங்கள பணம் வாங்கிட்டே மாத்தி போட்டாங்க அப்ப அந்த சமயத்துல. அதனால அப்படி நீங்க வந்து பணம் கொடுத்தால் இடைத்தேர்தலே அப்படி மாறும்போது பொது தேர்தல்ல இந்த கவர்மெண்ட் வேணுமா வேணாமா, இந்த முதல்வர் தொடரலாமா வேணாமா, இல்ல எடப்பாடி முதல்வர் ஆகட்டுமா, இல்ல விஜய் முதல்வர் ஆகட்டுமா, இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு கேள்விக்கான பதில்ல நீங்க வெறும் பணம் மட்டுமே ஒரு தீர்மானிக்கும் சக்தியா இருக்காது. அதிகபட்சம் 1% 2% வாங்கின பணத்துக்கு ஐயோ நம்ம வாங்கிட்டோம் அந்த போடலைன்னா தப்பா போயிடும், தெய்வ குத்தமாயிரும், நமக்கு மேல பாவம் வந்துடும், இந்த மாதிரி ஒரு பரிதவிக்கிற ஒரு சின்ன செக்டார் மட்டும்தான் அந்த பணத்தினால மாற்றப்படும். அதனால அது ஒரு ஃபேக்டர் இருக்காது. அடுத்த பட்சம் ஏன்னா கடந்த முறை தேர்தல்ல 2021 தேர்தல்ல எனக்கு நல்லா தெரியும், திமுக வேட்பாளர்கள் கொடுத்த பணத்தை விட அதிமுக வேட்பாளர்கள் அதிக பணம் கொடுத்தாங்க. ஆனால் திமுக அரசு தான் அமைந்தது. அது ஒரு ஆதாரம், ஒரு நிரூபணம். அதே மாதிரி இந்த வாக்குறுதிகள் அப்படிதான். நீங்க எல்லாரும் 2,000 ஏழாம் விட்டாச்சு. இந்த சினிமா படம் மாதிரி, பாண்டியராஜன் படம் மாதிரி 1000, 2000, 10,000, 20,000 மாதிரி 2,000, 1000, 2000, 2500, இங்க 3 சிலிண்டர், அங்க 8 சிலிண்டர், இங்க அந்த நகை ஃப்ரீ, அது ஃப்ரீ, இங்க கூப்பன் ஃப்ரீ, அங்க பிரிட்ஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏழாம் விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அதனால வந்து அந்த வாக்குறுதிகளுக்கு இப்ப வந்து பெருசா அதுவும் பெருசா ஈர்க்கப்பட்ட மாதிரி தெரியல. ஸோ இந்த தடவை வந்து ஒன்னே அரித்மெட்டிக்லி ஒண்ணு வரும். விஜய்க்கான ஒரு போலரைசேஷன் ஒரு செக்டார்ல இருந்து வருது. ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டை அடையிற அளவுக்கு அது ரீச் ஆகல. அதனால வந்து அரித்மெட்டிக்லி ஸ்ட்ராங் அண்ட் பெனிஃபிஷியரிஸ் கொஞ்சம் நாங்க அனுபவிச்சோம் அதனால போடுறோம்ன்றது. இந்த அடிப்படையில திமுக குறைந்தபட்ச தங்களுடைய வாக்கை தக்க வைக்கிறாங்க. எதிர் வாக்குகள் 3 அணியா பிரிஞ்சு போறதுனால அது வந்து திமுகவுக்கு சாதகமா இருக்கு. இதுதான் உண்மையான யதார்த்தமான சூழலா இருக்கு. சார், பெரம்பூர் திருச்சி கிழக்கு எப்படி சார் இருக்கு? பெரம்பூர்ல விஜய் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. திருச்சி கிழக்குல அது ரொம்ப குறைவு. ஆமா, ஏன்னா அவர் வந்து இந்த கடைசி நாள் பரீட்சைக்கு போறப்ப ஒண்ணுமே படிக்காத பையன் 1 வாரமா பரீட்சைக்கே படிச்சிருக்க மாட்டான். கடைசி நேரத்துல போய் பிள்ளையாரப்பா எப்படியாவது என்னை பாஸ் ஆக்கி விட்டுருன்னு வேண்டுவான். அதைத்தான் நான் வந்து அந்தோனியர் கையில முட்டி போட்டதையும் அம்மன் கோயில சாஸ்தாகமா விழுந்ததையும் நான் பாக்குறேன் விஜய. ஏன்னா அவர் வந்து எந்த அனுமதி கொடுக்கலன்னு பொய் கேட்கறதே இல்ல, கேட்டா தப்பா கேட்கறது. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் போட்டோம், எலெக்ஷன் கமிஷனுடைய அதிகாரம் வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க எங்க தலைவர் எப்படி அறுப்பாரு பாருங்க அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறமும் வந்தவருக்கு திரும்ப அப்புறம் திமுக ஆட்சி போனாலும் அந்த அதிகாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்தல் கமிஷன் பொதுச் சீஃப் செக்ரட்டரியில இருந்து டிஜிபியில இருந்து உளவுத்துறை ஐஜியில இருந்து லஞ்ச ஒழிப்பு சம்பந்தம் இல்லாத லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி வரைக்கும் மாத்திருக்காங்க. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ மாத்திருக்காங்க. இவ்வளவு பேரை மாத்திருக்காங்க. இவ்வளவு பேரை மாத்தினதுக்கு அப்புறம் இன்னும் சிம்பிளத்தனமா வந்து எங்களுக்கு வந்து திமுக அரசு வந்து எங்களுக்கு ஒழுங்கா அதில் டைம் தரல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த இடத்துல பேசுறது இல்ல, போடுற இடத்துல கேன்சல் பண்ணிட்டு பாதியில திருப்பி வந்துடுறாரு. ரைட்ல போட்டா லெப்ட்ல போயிட்டு அதோட வீட்டுக்கு போவோம்னு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப லெத்தார்ஜிக்கா விஜய் வந்து எந்த தொகுதியிலும் ஜெயிக்க கூடாதுன்றது என்னுடைய அரசியல் அனுபவத்துல நான் விரும்புற விஷயம். அது விஜய் மேல இருக்க வெறுப்பு இல்ல. என்னன்னா இப்படி ஒரு லெத்தார்ஜிக்கா அரசியல வந்து புரிதல் இல்லாம அதற்கான எந்த உழைப்பையும் போடாம, ஏங்க நீங்க இப்ப சீமான் பாருங்க எப்படி வெயில்ல போய் எப்படி தொகுதி தொகுதியா கத்துறாருன்னு பாருங்க. சிஎம் வந்து எத்தனை தொகுதிக்கு டெய்லி எத்தனை மாவட்டங்களுக்கு போற, எடப்பாடி எந்த அளவுக்கு போய் ஒரு இடத்துலயும் கத்துறாரு, குரலை உயர்த்தி பேசுறாரு, தொண்டை எல்லாருக்கும் தொண்டை கட்டி வெயில்ல பூரா தண்ணி வத்தி போய் உடம்புல டீஹைட்ரேட் ஆகி அந்த மாதிரி எல்லாரும் வந்து காலில் கொப்பளம், பல எம்எல்ஏ வேட்பாளர்களுக்கு நான் பாக்குறேன் காலில் கொப்பளம், முகம் பூரா கண்ணங்கரையர்னு ஆகி இருண்டு போயிருக்காங்க. இந்த மாதிரியான முயற்சிகள் உழைப்புகள் எதுவுமே இல்லாம ஒரு வீட்டுல உட்காந்துக்கிட்டு பனையூர்ல உட்காந்துக்கிட்டு அல்லது சும்மா நினைச்சா வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியே வந்துட்டு அதுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருடைய உழைப்புங்க. இப்ப திருச்சியில அவ்வளவு போலீஸ், சிஎம் கூட அப்படி ஓடி இருக்க மாட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் கூட அப்படி ஓடி இருக்க மாட்டாங்க. இவருக்காக பண்றாங்க. ஏன்னா இவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிடுவார் நாளைக்கு, எனக்கு போலீஸ் உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லைன்னு. ஆனா அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இவர் எந்த இதுலயும் இல்ல ஒய் பாதுகாப்பு. எதுக்காக இவருக்கு ஒய் பாதுகாப்புன்னு தெரியல. இவர் இது வரைக்கும் ஏதாவது த்ரெட் இருக்கா அவருக்கு, ஏதாவது அரசியல் ஈடுபாடு பண்ணியிருக்காரா இதுக்கு முன்னாடி? இது வந்து அதுக்கு அந்த ஒய் பாதுகாப்புனால அந்த போலீஸும் வேற வழி இல்லாம அவ்வளவு தூரம் ஓடுறாங்க, அவரோட சேர்ந்துட்டு ஓடுறாங்க. இவர் ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறதுக்கு ஏங்க அரசு இயந்திரம் பயன்படுத்தப்படணும்? மற்ற இடத்துல அரசு இயந்திரத்தை பயன்படுத்துறாங்கன்னு குற்றச்சாட்டு இவர் சொல்றாரு. இவர் ஓட்டு கேட்டு போறதுக்கு எதுக்கு அரசு இயந்திரத்தை போலீஸ் எதுக்கு பயன்படுத்தணும்? இவ்வளவு தூரத்துக்கு ஏன் பயன்படுத்தணும்? அது அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க ஒய் பாதுகாப்பு இருக்குல்ல அவங்க பாத்துக்கணும். இல்லாட்டி
அவருடைய பவுன்சர்ஸ் தான் பாத்துக்கணும். எதுக்கு இவ்வளவு போலீஸ் ஓடணும்? அரசு சம்பளத்துல கொடுத்த போலீஸ் எதுக்கு இவ்வளவு ஓடணும்? அவர் ஓட்டு கேட்ட பிறகு போலீஸும் சேர்ந்து பாதுகாப்பு கொடுத்து ஓட்டு கேட்டு போற மாதிரி தான் நான் பாக்குறேன். அதனால அதுவே அடிப்படையில் தவறா இருக்கு. அதனால அவருடைய லெத்தாஜிக் போது, அவருடைய கேர்லெஸ், அவருடைய மக்களை உதாசீனப்படுத்துற மாதிரி, ஒரு தொகுதிக்கு 2 தொகுதியில நிக்கிறது, 2 லட்சம் ஜெயிச்சா ஒன்ன தூக்கி எறிவாரு. இது அவர் ஒருவேளை தவறி ஜெயிச்ச ஆட்சிக்கு வந்தால் கூட அந்த ஆட்சி நிச்சயமாக 1996 ஜெயலலிதா புதுசா வந்தோன்னைக்கே ஒரு அரசாங்கம் நடத்தினாங்க. தமிழகத்தின் மோசமான அரசாங்க பீரியடா பல கருத்து கணிப்பாளர்கள் சொல்ற, அரசியல் பார்வையாளர்கள் சொல்ற கருத்து. அதை விட ஒரு மோசமான அரசாங்கத்தை தான் விஜயால தர முடியும். அவர் மாற்றத்தை தருவேன்னாரு. என்ன மாற்றத்துக்கு இதுவரைக்கும் சொல்லியிருக்காரு? தமிழ்நாட பசுமை பூமியா மாத்திரம், பொட்டல் காடே இருக்காது, காலி இடமே இருக்காது, அவ்வளவுலயும் மரம் நட்டுருவோம். நீங்க அதுக்கப்புறம் ஏசியே தேவையில்லை, தமிழ்நாடே குளிர்ச்சியா இருக்கும், மழை மாசம் பெய்யும், அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல ஒரு இயற்கை மின்சாரம், அவ்வளவு சோலாரு, அவ்வளவு இது காற்றாலைகளை கூட அவ்வளவு தண்ணீர் மூலமா மின்சாரம் எடுப்பேன், நம்ம வெளியில இருந்து மின்சாரமே வாங்க வேணாம், தண்ணீரை அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல பல விஞ்ஞானிகள் கல்வி திட்டத்தையே மாத்தி, விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டுலதான் அதிகமா இருப்பாங்க உலகத்திலேயே, அந்த மாதிரி பண்ணி புது புது கண்டுபிடிப்புகள் மூலம் தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நிற்கும் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எதுவுமே இல்ல. 3 சிலிண்டர் கொடுத்தா 6 சிலிண்டர், 2000 கொடுத்தா 2500, உங்களுக்கு சீர்வரிசை, அண்ணன் சீர்வரிசை, தாய்மாமன் சீர்வரிசை, இதே இப்ப 12 லட்சம் கோடிக்கு நம்ம பட்ஜெட்டை விட 4 மடங்கு வாக்குறுதிகளை கொடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு அறிவிலித்தனமா தான் நான் பாக்குறேன். இதெல்லாம் ஒரு புதுமை, மாற்றம் வேணும் அந்த விஜய் ரசிகர்கள் சொல்றதே என்னால ஏத்துக்க முடியல. உண்மையான மாற்றம் விரும்புகிறவர்களா இருந்தார்கள்னா சீமான் வந்த அன்னைக்கு அவங்க போய் ஓட்டு போட்டுருக்கணும். மாற்றத்தை விரும்புறாங்க, 2 கழகம் வேணான்னு சொல்லி. ஆனா சீமானுக்கு ஓட்டு போடலாம். அவரு எவ்வளவோ ஒரு மாறுதலான கருத்துக்களை சொல்றாரு. ஆனால் அவரை இவர்கள் ஏற்க முடியல. ஆனா இப்ப விஜய் வந்த அன்னைக்கு விஜய் படம் கேட்டா விஜய் நல்லா டான்ஸ் ஆடுவாரு, விஜய் நல்லா பாட்டு பாடுவாரு, சொந்த குரல்ல பாடுவாரு. இதெல்லாம் ஒரு நாட்டு தலைவனுக்கு தேவை. அதனால இது விஜய் வெற்றி பெறுவது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு அவமானமா தான் நான் பாக்குறேன். அதனால அவர் வெற்றி பெறக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அது என்னுடைய சொந்த கருத்து. அதனால அதை தாண்டி அவர் பெரம்பூர்ல வெற்றி பெறுவான்னு நினைக்கிறேன். ஆனா திருச்சியை பொறுத்தளவுல அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னு பாக்குறேன். ஏன்னா அங்க இருக்க மக்களுக்கு, நான் இப்ப திருச்சியில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் உங்களோட. இங்க திருச்சியில நான் சந்திக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க அவர் வந்தாலும் இங்க ரிசைன் பண்ணிடுவாரு, அவர் குறை கேட்கணும், எங்கள்ட்ட குறை கேட்கணும்னா அவர் தனி பிளைட் போட்டு வரணும் இங்க, அப்படி வருவாரா அவரு ஊர்வலமா? அதுக்கு இனிக்கு வருது தெரு தெருவா நடக்கிறாரு, தெரு தெருவா அலைகிறாரு. அவருடைய எம்எல்ஏ சம்பளத்தை முழுக்க இந்த தொகுதியினுடைய ஏழை மாணவர்களுக்கு கல்வி நிதியாவே கொடுத்திருக்காரு 5 வருஷமா. அது போக அயன் பாக்ஸ், தையல் மிஷினு, தள்ளு வண்டி கடைகள்னு சொல்லி நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அதனால தெரு தெருவா வர்றாரு, கை கொடுக்குறாரு, பேசுறாரு. அதனால அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்க முடியுது. இந்த எண்ணம், இந்த சிந்தனை பெரம்பூர் தொகுதிவாசிகளுக்கும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மே 4 அன்னைக்கு எல்லாருக்கும் இந்த முடிவுகள் தெரிய வரும். நேரம் ஒதுக்கி உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில்.